ராணுவத்தினர் வந்து வெளியில் வந்து ஒட்டும் மழையிலும் 2025ஆம் ஆண்டு கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் எப்படி இடம்பெறுகிறது என்கின்றதா இந்த ஒரு காணொளி. கொட்டும் மழையிலும் மக்கள் அதிகளவாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீடியோ யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் இப்பொழுது உள்ளே போகிறோம். மேக கூட்டங்கள் எல்லாம் அப்படியே மூடி போயிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் நமக்காக உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் இங்கே நினைவேந்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த வருடம் எப்படி இடம்பெறுகிறது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. சிவப்பு மஞ்சள் வர்ண விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலே சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமானவர்கள் இப்பொழுது அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். 5:42 இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏராளமான வாகனங்கள் அப்படியே பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உள்ள வந்துட்டோம். இன்னும் சற்று நேரத்திலே நினைவேந்தல் ஆரம்பமாக இருக்கிறது. மக்கள் பாதணிகளை கழற்றி வைத்துவிட்டு உள்ளே செல்லுகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் இங்கே தான் இருக்குது. அங்கே இப்போ இராணுவத்தினர் வந்து கடமையில் இருக்கிறோம். அதுக்கு முன்னால் தான் இந்த நினைவேந்தல் இடம்பெற இருக்கிறது. உள்ளே செல்ல முடியாததால் இதில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பாருங்கள் காந்தல் பூ வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம். பாருங்கள், இராணுவத்தினர் வந்து வெளியில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இதால் வந்து மக்கள் வாகனங்களை இந்த வீதியில் வந்து விட்டு சென்றிருக்கிறாங்க. மாவீரர் துயிலுமில்லங்களை விடுகின்றது என்கின்ற ஒரு பேச்சு ஒன்று இந்த அரசாங்கத்தில் அடிபடுகிறது. அப்படி விட்டால் இந்த மாவீரர் துயிலுமில்லம் காலத்தில் விடப்படும். உள்ளுக்க பார்த்தோம்னு சொன்னால் அந்த மரங்கள் அப்படி இருக்கிறது. உள்ளுக்க வந்துலாம் இடிச்சிட்டினோம். 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இந்த மாவீரர் துயிலுமில்லம் இடித்தது. பாருங்கள், பொதுமக்கள் சாதாரணமாக வந்து போய் கொண்டிருக்கணும். ஒரு காலத்தில் இந்த இடத்துல நிற்கவே இயலாது. வயலில் பாருங்கள், இதில் இராணுவத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கணும். இந்த துயிலும் இல்லம் இடிக்கிறதுக்கு முதல் இந்த இடத்துல வந்து நான் பார்த்துருக்குறேன். 2010ஆம் ஆண்டு நான் வந்து பார்த்துருக்குறேன் இடிக்க முதல். அதுக்கு பிறகு அதிகளவான அந்த சிங்கள மக்கள் வந்து இதை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு முற்றுமுழுதாக எல்லா துயிலும் இல்லம் இடித்து கொண்டிருக்கல இராணுவத்தினர் இந்த துயிலும் இல்லத்தை வந்து இடிச்சிட்டினோம். இப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற வயலில் தான் சில துயிலும் இல்லத்தினுடைய அந்த எங்களுடைய எம்மவர்களுடைய இடிபட்ட அந்த கற்களை வைத்து அஞ்சலி நிகழ்வுகள் இப்பொழுது நினைவேந்தல் நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், பழைய துயிலும் இல்லம் அங்கே தான் இருந்தேன் என்று சொல்லி அப்பா பிள்ளைக்கு வந்து காட்டி கொண்டு போகிறார். ஸோ அதைத்தான் நானும் இப்போ உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்திருந்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த வருடம் இங்கேயும் வந்து கொளுத்த போகின்றார்கள். அதாவது தீபத்தினை இதிலையும் வந்து ஏற்ற போகிறார்கள் என கூறியிருந்தார்கள். அதோடு இங்கேயும் வந்து காணி இல்லாதால் இடையில் வந்து முள்ளு கம்பிகள் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் இதில் வந்திருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றார்கள். உள்ளே இது ஒரு பகுதி. இதாலேயும் நாங்கள் அங்கேயும் நாங்கள் செல்லலாம். அங்கே தான் போகிறோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்றுவதில் உங்களுடைய பங்களிப்பை நல்குமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஏராளமானவர்கள் இந்த வருடம் வந்திருக்கின்றார்கள். உள்ளுக்கும் வெளியாலையும் ஏராளமானவர்கள் இருக்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நேரம் 5:57. இப்பொழுது நாங்கள் மக்களோட மக்களாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாவீர செல்வங்களினுடைய உங்கள் அருகிருக்கும் தீபங்களை சுற்றி உள்ள நெகிழிகளை அகற்றி மாவீர செல்வங்களின் நினைவாய் நினைவொலி எழுப்பப்பட்டதன் பின்னர் வெளியேற்ற தயாராகுங்கள். நினைவு சுடர் ஏற்றுகின்ற இடத்துக்கு நாங்கள் இப்பொழுது வந்துவிட்டோம். அகவணக்கம் செலுத்துவோம். லெப்டினன்ட் வர்ணன் அவர்களுடைய மற்றும் கேப்டன் மாறன் மற்றும் மாவீரர்களான நடேசு ஜெயரஞ்சன் ஆகியோருடைய தாயார் நடேசு தவமணி அவர்கள் ஈகை சுடரினை இப்பொழுது ஏற்றுவார். ஒளியாரி எங்கள்
இந்த வருடம் ஏனைய வருடத்தை போலல்லாது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் கோப்பாய் மாவீரர் தொழில் இல்லத்துக்கு. இதன் காரணமாக அந்த நெரிசல் கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டது. நிறைய பேருக்கு அது சிறிய குழந்தைகள் எல்லாம் தொலைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க சிறிய சிறிய குழந்தைகளை. நான் வரும்பொழுது அவதானிச்சேன். என்று சொன்னால் வாகனங்கள் எல்லாம் குறுக்க வந்துட்டுது. ஏண்டா அப்போ நிறைய பேர் வந்ததால் கட்டுப்படுத்த இல்லாமல் போயிட்டுது. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மனவருத்தமாக அமைந்தது எனக்கு. சில பேர் வந்து ஒரு கரையில் மூச்சு திணறி ஏழாமல் எல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு சில பேர் குழந்தைய காணொலி வந்து தேடி கொண்டு இருந்துச்சுன்னா, பிறகு ஏற்பாட்டுக்குழு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து அறிவித்து ஒழுங்குபடுத்தி இருந்தால் முடிஞ்ச அளவு ஏற்பாட்டுக்குழு ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். உண்மையிலேயே வரலாறு காணாத மக்கள் வெள்ளத்தில் மிதந்த கோப்பாய் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே நேர வந்து இந்த உணர்வு ரீதியான இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்ட ஆக்களுக்கு இந்த தருணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அளப்பெரிய ஒரு தருணம். நன்றி மகளே. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடோட். நன்றி உறவுகளே.